லிலா மற்றும் தன்னம்பிக்கையின் கண்ணாடி. விலுப்ரூக் என்ற மகிழ்ச்சியான நகரத்தில் 10 வயது சிறுமி லிலா வாழ்ந்தாள். அவள் வண்ணமயமான வானங்களை வரைவதையும் தன் சொந்த பாடல்களை பாடுவதையும் விரும்பினாள். ஆனால் சில சமயம் அவளுக்கு தன்னம்பிக்கை குறைந்துவிடும். அவளது ஓவியம் சரியாக வராவிட்டால் நான் இதற்காக பிறக்கவில்லை என்று நினைத்தாள். பாடும்போது சற்று தவறு நடந்தால் நான் முடியாது என்று சொல்லிக் கொண்டாள். ஒருநாள் லிலாவின் அம்மா அவள் வருத்தத்தில் இருப்பதை கவனித்தார். லிலா என்றார், நான் உன்னை பார்க்கும்போது படைப்பாற்றல் நிறைந்த, தைரியமான, திறமையான ஒருவரை பார்க்கிறேன். ஆனால் முக்கியமானது நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதே. மந்திரக் கண்ணாடி. அம்பா அவளை வீட்டிலுள்ள பெரிய கண்ணாடியின் முன் நிறுத்தினார். இதில் உன்னை பாரு என்றார். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லு. அது முட்டாள்தனமாயிருக்கு என்றாள் லிலா. இல்லை என்றார் அம்மா, அது சக்தி வாய்ந்தது. லிலா முயன்றாள். நான் படைப்பாற்றலானவள், நான் தைரியமானவள், நான் பெரிய விஷயங்களை செய்ய முடியும். முதல் சில நாட்களில் சொற்கள் வித்தியாசமாக தோன்றினாலும் தினமும் அவள் அதை சொன்னாள். அற்புதமாக அவள் அதை நம்பத் தொடங்கினாள். இசை எப்படியுமா? புதிய சவால்கள். லிலாவின் பெற்றோர் அவளுக்கு இசை மீது காதல் இருப்பதை கவனித்தனர். உன் திறமையை வளர்க்கோம் என்றார் அவளது அப்பா. அவளை ஒரு இசை வகுப்பில் சேர்த்தனர். முதல் சில நாட்களில் லிலா பதட்டமாக இருந்தாள். தவறுகள் செய்தாள். சுருதி தவறியது. ஆனால் ஆசிரியர் கோபப்படாமல் திருத்தம் செய்வது எப்படி என்று சொல்லித் தந்தார். பெற்றோரும் அவளை கொட்டி கொட்டி பாராட்டினர். ஒவ்வொரு வாரமும் அவள் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்தாள். அவள் ஜொலியுடன் பாடினாள். வண்ணமயமான ஓவியங்களை வரைந்தாள். புதிய நண்பர்களையும் பெற்றாள். தன்னை நம்புவது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு லிலா ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தாள். நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ அது நீ ஆகிறாய். நீ திறமைசாலி என்று நம்பினால் நீ முயற்சிப்பாய். நீ உன்னை அன்பாக பேசினால் நீ வலுவானவளாக மாறுவாய். லிலா இனி கண்ணாடியுடன் பேசுவதை நிறுத்தவில்லை. இப்போது அவள் மற்ற குழந்தைகளுக்கும் அதே பாடத்தை கற்றுக் கொடுத்தாள். தங்களை நம்புவது, கனவுகளை துரத்துவது, தங்கள் மதிப்பு இப்போதும் உறுதியானது என்பதை அறிதல். பாடம். உன் சொற்கள் மற்றும் எண்ணங்கள் உன்னை உருவாக்குகின்றன. உன்னுடன் அன்பாக பேசு, புதிய விஷயங்களை முயற்சி செய். சிறிய அடிகள் கூட பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கும்.